அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து கிருபையாய் வெளிப்படும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக. தேவனே, அதிசயமான காரியங்களை எங்கள் மத்தியில் நடப்பிக்கிற தேவன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிரியை செய்வீராக. உமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அதை அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் செயல்படுறதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். அந்த நேர்களே, இன்றைக்கும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 4 and 5 and 6. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான், ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எதுவும் என்று. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வைராக்கியம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம், அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரிகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த பொழுது, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தபோது. விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தபோது. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாக அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவனாகிய விசுவாசிக்கிற யாவருக்கு நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாக இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகி அடிச்சுவடுகள் நடக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அன்று அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்திலே கிடையாமல் விசுவாசத்தில் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தம் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை, அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினால் வருகிற நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கும் மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனாக அவன் சந்ததி எவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரத்துக்கு செத்துப்போனது, சாரால் கற்பம் செத்துப்போனது எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மயப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட மட்டும் இருக்கிறார். அதிகாரம் 5 விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கிறோம். சில ஆக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பலி பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்கு ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்து நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே தாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசிக்கிறது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யும்படியாக மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்து பாவம் எண்ணப்பட்டது. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானான். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை, பரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரிக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகம் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினிக்கு ஏதுவாக இருந்து கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதி ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு. அன்றியும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாகிட்டு, அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதிகாரம் 6. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இயேசுவிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளதாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களான அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும்பட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட தாம் மரித்தோமே, ஆனால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோல் என்று எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அப்படி நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்குதனும் உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்துக்கு எப்படி கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் இதை எதற்கும் கீழ்ப்படியும் உங்களை அடிமைகளாகவும் ஒப்பு கொடுக்கிறீர்களே, அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டும்படிக்கு நீதி அடிமைகளாவீர்கள். உலகம் உங்கள் மாம்சம் பலவீனம் தன் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும் முன்னே நீங்கள் ஆகாமல் அவர்களை அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கறதில்லை. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும் படி உங்கள் அவயவங்களை நீதிக்கின் அவயவங்களாக நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமானது தோன்றுகிற காரியங்களில் அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபையினால் கிருபைய வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசுகளை எல்லாவற்றையும் தடை செய்கிற அனைத்தையும் உங்களுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நாம மகிமைப்படுவார். எல்லா கட்டுகளையும் அறுப்பீராக. நன்றி.